திருச்சிற்றம்பலம். தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை அவரது பதிகம் வழியாக நாம் சிந்திக்கின்றோம். தம்பிரான் தோழர் திருக்கடவூர் வீரட்டானத்து பெருமானை பணிந்து திருவலம்புரம் சென்று தொழுது பாடி அருளிய பதிகம் நாம் இப்பொழுது பார்ப்பது. இந்த பதிகம் இறைவனது பெருமைகளை எடுத்து கூறி அவர் இருக்கும் இடமான இந்த திருவலம் என்ற தலத்தினை சிறப்பித்து கூறியுள்ள பாடல். திருவீரட்டானத்து தேவர் பிரான் சினக்கூற்றின் பொரு வீரம் தொலைத்த கழல் பணிந்து பொடியார் மேனி மறுவீரத்து தமிழ் மாலை புனைந்து ஏத்தி மலை வளைத்த பெருவீரர் வளம்புறத்து பெரு ஆர்வத்தோடும் சென்றார் என்று சேக்கிழார் பெருமான் காண்கிறார். இங்குள்ள இறைவனது திருப்பெயர் வில்வநாதீஸ்வரர் வல்லநாதர் என்றும், இறைவியார் திருப்பெயர் தனுமத்யாம்பாள் வல்லாம்பிகை என்றும் சொல்லப்படுது. தலமரம் வில்வமரம், தீர்த்தம் நிவாநதி கௌரி தீர்த்தம் என்று கூறப்படுது. இங்கு வழிபட்டவர்கள் திருஞான சம்பந்த பெருமான், சேக்கிழார், அம்பாள், மகாவிஷ்ணு, ஜனக முனிவர் முதலியானவர்கள். விநாயகர் அமையப்பராக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரரே உலகம் என்று அறிவித்து வலம் வந்து ஞானக்கனி பெற்றதால் வலம் வந்த ஊர் திருவலம் என்பதாக பின்னர் திருவல்லமாக மருவிட்டிருக்கு. தல விநாயகர் கனிவாங்கிய பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். ஊருக்குள் நிவா நதி ஓடுகிறது. நதியின் கரையிலேயே கோயில் உள்ளது. இறைவன் தீர்த்தத்தின் பொருட்டு நீ வா என்றழைக்க இந்நதி அருகில் ஓடி வந்து பாய்ந்ததால் இப்பெயர் பெற்றது. நீ வா நதி நாளடைவில் நிவா நதி என்று ஆயிற்று. இன்று பொன்னை ஆறு என்றும் பெயர் சொல்லப்படுது. இந்த நதியிலிருந்து தான் பண்டை நாட்களில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. இப்போது கோயிலுக்குள்ளேயே கௌரி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்த கிணறும் உள்ளது. ஒரு காலத்தில் வில்வக்காடாக இப்பகுதி இருந்தமையால் இத்தலம் வில்வவனம், வில்வாரண்யம் என்றும் அழைக்கப்பட்டது. அந்த காட்டில் ஒரு பாம்பு புற்றில் சிவலிங்கம் இருந்தது. நாள்தோறும் பசு ஒன்று வந்து அந்த சிவலிங்கத்தின் மீது பாலை சொரிந்து வழிபட்டது. அதனால் புற்று சிறிது சிறிதாக கரைந்து நாளடைவில் சிவலிங்கம் வெளிப்படலாயிற்று. தீக்காளி என்பான் பூசித்து பெயர் பெற்றமையால் தீக்காளி வல்லம் என்றும் வழங்கப்படுகின்றது. இங்குள்ள அம்பாளுக்கு ஆதியில் தீக்காளி அம்பாள் என்றே பெயர் இருந்ததாகவும், உக்கிர வடிவிலிருந்த இந்த அம்பாளை ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்குள்ள பெருமானை விஷ்ணு வழிபட்டதால் விஷ்ணுவின் பாதம் பத்மபீடத்தில் கொடிமரத்தின் முன்பு உள்ளது. கொடிமரத்தின் பின்னால் உள்ள நந்தியும் மூலவர் சந்நிதியில் உள்ள நந்தியும் சுவாமியை நோக்கி இராமல் கிழக்கு நோக்கி உள்ளது. இதன் வரலாறு என்ன என்றால், இத்தலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் கஞ்சன்கிரி என்றொரு மலை உள்ளது. அது தற்போது காஞ்சனகிரி என்று வழங்கப்படுகின்றது. அம்மலையில் கஞ்சன் என்னும் அசுரன் இருந்து வந்தான். இம்மலையிலிருந்து தான் அப்பழங்காலத்தில் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு கொண்டு வருவதை கஞ்சன் தடுத்தான். செய்வது அறியாது இறைவனிடம் முறையிட்டனர். நந்தியம்பெருமான் சென்று கஞ்சனுடன் போரிட்டு அவனை அழித்தார். அவ்வாறு அழித்தபோது அசுரனின் லலாடம் விழுந்த இடம் தற்போது லாலாப்பேட்டை என்றும், சிரசு விழுந்த இடம் சீகராஜபுரம் என்றும், வழக்கால் அறுபட்டு வீழ்ந்த இடம் வடகால் என்றும், தென்கால் வீழ்ந்த இடம் தென்கால் என்றும், மணிக்கட்டு வீழ்ந்த இடம் மணியம்பட்டு என்றும்,
மார்பு வீழ்ந்த இடம் குகைநல்லூர் என்றும் வழங்கப்படுகின்றது. இந்த ஊர்கள் எல்லாம் திருவளத்திற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. இந்நிகழ்ச்சியையொட்டியே நந்தி காவலுக்காக கிழக்கு நோக்கியுள்ளார். காஞ்சனகிரியில் அசுரனின் குருதிப்பட்ட இடத்திலெல்லாம் இறைவன் அருளால் அவ்விடத்தை புனிதப்படுத்த சிவலிங்கங்கள் உண்டாயின. இன்றும் இம்மலையில் குளக்கரையில் எண்ணற்ற சிவலிங்கங்கள் தோண்டினால் கிடைப்பதை பார்க்கலாம். இப்பொழுது நாம் பதிகத்தை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். எனக்கினி தினைத்தனை புகழிடமறிந்தேன், பனைக்கனி பழம்படும் பறவையின் கரைமேல், எனக்கினி அவன் தமர்க்கு இனியவன் எழுமையும், மனக்கினி அவன் தனது இடம்பலம்புறமே. எனக்கு இனியவனும் தன்னை தனக்கு என்னை போலும் அன்பராய் உள்ளவர்களுக்கு இனியவனாகவும், எழுபிறப்பிலும் எங்கள் மனதுக்கு இனியவனாகவும் இருக்கக்கூடிய இறைவனது இடம் பனைமரத்தின் கண் பழுத்த பழங்கள் வீழ்கின்ற கடலினது கரையின் அருகிலுள்ள திருவலம்புரம் என்னும் தலமே ஆகும். புறமவை எரிதர வளைந்த வில்லினவன், மர ஊறி புலியதல் அரைமிசை மருவினன், அற ஊறி நிறந்தயல் இறந்துண விரும்பினின், அற ஊறி நிறந்தயல் இறந்துண விரும்பி நின்று, இரவெறியாடிதன் இடம்பலம்புறமே. திரிபுரங்கள் எரியுமாறு வளைத்த வில்லை உடையவனும் புதியவனும், மர உரியையும் புலித்தோலையும் அறையில் பொருந்தியவனும், பாம்பின் தோல் பொருத்தப்பட்டவனும், இறந்து உண்ண விரும்புவனும், இரவின் கண் தீயில் நின்று ஆடுபவனும் ஆகிய இறைவனது இடம் திருவலம்புரம் என்னும் தலமாகும். நீரணி மேனியன் நெருப்புமிழரவினன், பூரணி கொடுமழு ஏந்தியோர் கையினன், ஆரணி அவிர்ச்சடை அழல் வளர் மழலைவெள் ஏரணி அடிகள் தம் இடம்பலம்புறமே. நீரணிந்த மேனியை உடையவனும், சினம் காரணமாக கண்களால் நெருப்பை உமிழ்கின்ற பாம்பை அணிந்தவனும், பிளத்தலை பொருந்திய கொடிய மழுவை ஏந்திய ஒரு கையை உடையவனும், நீரை அணிந்த ஒளிவிடும் சடையாகிய நெருப்பு வளர பெற்றவனும் ஆகிய இளமை வெள்ளிய இடம்ப கொடியை உயர்ந்த உள்ள இறைவனது இடம் திருவலபுரம் எனும் தலமாகும். கொடுங்கன சுரும்புன நெருங்கிய குளிரிலம், தெங்கோடு பனை பழம் படும் இடந்தேவர்கள், தங்கிடும் இடந்தடம் கடற்றிரை புடைதர, எங்களது அடிகள் நல் இடம்பலம்புறமே. மலர்களில் உள்ள தேனை அங்கு வந்த வண்டுகள் உண்ண, நெருங்கிய குளிர்ந்த இளைய தென்னை மரங்களும் பனை மரங்களும் பழம் விழுகின்ற இடம், பெரிய கடலினது அலைகள் கரையை மோத தேவர்கள் தங்கியிருக்கும் இடமும் எங்களது இறைவனது நல்ல இடமான திருவலம்புரம் எனும் தலமாகும். கொடுமலு வீரகினன் கொலைமலி சிலையினன், நெடுமதில் சிறுமையின் நிரவ வல்லபனிடம், படுமணி முத்தமும் பவளமும் மிகச் சுமந்து
இடுமணலடை கரை இடம் வலம்புறமே. கொடியை மழுவை எடுக்க வல்லவனும் கொலை பொருந்திய வில்லை உடையவனும் 3 பெரிய மதில்களை ஓர் இமைப்பொழுதில் பொடியாக்க வல்லவனும் ஆகிய இறைவனது இடம் கடலில் உண்டாகின்ற மாணிக்கங்களையும் முத்துக்களையும் பவளங்களையும் மிகுதியாக தாங்கி நிற்கின்ற மணல் பொருந்திய கடற்கரையாகிய இடம் திருவலம்புரம் என்னும் தலமாகும். கடுங்கட களிற்றுரி கடவுளது இடங்கயல் நெருங்கிய நெடும்பெனை அடும்பொடு விரவிய மருங்கொடு வலம்புரி சலம் ஜலம் மனம் புணர்ந்து இருங்கடல் அடை கரை இடம் வலம்புறமே. கரிய மதநீரை உடைய யானை தோளையுடைய இறைவனது இடம், யானையின் தோலை அணிந்திருக்கக்கூடிய இறைவனது இடம். நெருங்கிய நீண்ட பனைமரங்கள் கயல் மீன்களோடும் அடும்பங்கொடிகளோடும் கலந்து நிற்கின்ற இடத்தின் கண் வலம்புரி சங்குகளும் சலஞ்சல சங்குகளும் தம் தம் பெண் சங்குகளோடு மனம் செய்து கொள்ளுதலை விரும்பி பொருந்தி இருக்கக்கூடிய பெரிய கடலினின்று வருகின்ற அந்த கடற்கரையாகிய இடம் திருவலம்புரம் என்னும் இந்த தலமாகும். நரிபுரி காடரங்கா நடமாடுவர் வரிபூரி பாட நின்று ஆடும் எம்மானிடம் புரிசுரி வரி குழல் அறிவை ஓர்பான் மகிழ்ந்து எரியடிதன் இடம் வலம்புறமே. நரிகள் விரும்புகின்ற காடே அரங்கமாக நடனம் ஆடக்கூடியவனும் யாழ் இசையை பாட நின்று ஆடுகின்ற எம்பெருமானும் பின்னிய சுரிந்த கட்டிய கூந்தலையுடைய மங்கையை ஒரு பாகத்தில் மகிழ்ந்து வைத்து எரிகின்ற நெருப்பில் ஆடுபவனும் ஆகிய இறைவனது இடம் திருவலம்புரம் என்னும் தலமாகும். பாரணி முடைத்தலை கலனென மருவிய நீரணி நீர்ச்சடை முடியின நிலவிய மாரணி வரு தீரை வயலனி பொழிலது ஏருடை அடிகள் தம் இடம் வலம்புறமே. பருந்தை கொண்ட முடைநாற்றம் பொருந்திய தலையை உண்கலமாக பொருந்தியவனும் நீற்றை அணிந்தவனும் நீண்ட சடைமுடியை உடையவனும் இடவத்தை உடைய தலைவனும் ஆகிய இறைவனது இடமாக விளங்குகின்ற மாறி மாறியும் கூட்டமாயும் வருகின்ற அலைகளை உடைய கடலையும் வயல்களையும் அழகிய சோலைகளையும் உடையதாகிய இடம் திருவலம்புரம் என்னும் தலமாகும். சட சட வீடு பேனை பழம்படும் இடவகை படவடகத்தோடு படிகளந்துளவிய கடைக்கடை பழி தீரி கபாலிதன் இடமது இடிகரை மணலடை இடம் வலம்புறமே. தோல் ஆடையை உடுத்து கொண்டும் சாம்பலை பூசிக்கொண்டும் உலாவுகின்றவனும் இல்லங்களின் வாயில்தோறும் பிச்சைக்கு திரிகின்ற தலை ஓட்டினை உடையவனும் ஆகிய இறைவனது இடம் சடச்சட என்னும் ஓசையை வெளிப்படுத்துகின்ற பனைமரங்கள் பழம் பழுக்கின்ற பனைமரங்களின் பழம் பழுக்கின்ற இடங்களின் வகை பலவும் மிகுந்து இருக்கின்ற இடிக்கின்ற கரையை மணல்கள் அடைகின்ற இடம் ஆகிய திருவலம்புரம் எனப்படும் தலமாகும். மணல் குன்றுகள் இடிந்து வீழ்ந்து அந்த மணல் பரப்பாகிய இடங்கள்லாம்
பனைமரங்கள் வளர்ந்து பழங்களை பழுக்கக்கூடிய ஊர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த லிங்கமூர்த்தியின் தலையில் காணப்படும் பள்ளம் பற்றி இந்த ஊருக்கு பெரும்பள்ளம் என்றும் ஒரு பெயர் வழங்கப்படுகின்றது. குண்டிகை படப்பினில் விடக்கினை ஒளித்தவர் கண்டவர் கண்டடி வீழ்ந்தவர் கனை கழல் தண்டுடை தண்டிதன் இனமுடையறவுடன் எண்டிசை கோரு சுடர் இடம் வலம் புறமே. கரகத்தை உடைய உரியை உடைய சமணர்களது பொய்மையை நன்கு உணர்ந்தவர்களும் உணர்ந்து தனது திருவடியில் வீழ்ந்து வணங்கியவர்களும் ஒலிக்கின்ற கழலை அணிந்த தண்டேந்தி நிற்கும் தண்டி முதலிய சிவகணத்தவர்களும் செய்கின்ற அரகர என்னும் ஓசையுடன் 8 திசை கேட்கும் ஒரு விளக்கு போல இருக்கக்கூடிய இறைவன் எழுந்தருளி இருக்கும் இடம் திருவலம்புரம் என்னும் தலமாகும். வருங்கலமும் பல பேணுதல் கருங்கடல் இருங்குள பிறப்பர்தம் இடம்பலம் புறத்தினை அருங்குள தருந்தமிழ் ஊரன்வன் தொண்டன் சொல் பெருங்குள தவரோடு பிதற்றுதல் பெருமையே. கரிய கடலின்கண் வருகின்ற மரக்கலங்கள் பலவற்றையும் பேணுதலுடைய உயர் குடி பிறப்பினர்கள் இருக்கக்கூடிய இடமும் திருவலம்புரம் எனப்படும் இந்த தலத்தினை அரிய குலத்தில் தோன்றிய அரிய தமிழ் பாடலில் வல்ல பண்தொண்டனாகிய நம்பி ஆரூரனது சொல்லால் பெரிய குலாமாகிய அடியவரோடும் கூடி நின்று துதித்தல் பெருமையை தருவதாகும் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் தலத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்கலாம். இறைவன் பாடல்களை பதியங்களை பாடி நாம் இறைவனது திருவருளை பெறலாம். திருச்சிற்றம்பலம்.